பங்களாதேஷ் இந்தியாவுக்கு வந்திருக்காங்க. இதுல 2 டெஸ்ட் 3 T20 ஆடுறதுக்கான பிளான்ல வந்திருக்காங்க. டெஸ்ட்ல 2-0 தோல்வி தழுவிட்டாங்க. இதை தொடர்ந்து T20 சீரியஸ் இன்னைக்கு ஆரம்பிக்குது. இதுல முதல் போட்டி இன்னைக்கு இரவு 7 மணிக்கு குவாலிஃபயர்ல தொடங்குது. இந்த குவாலிஃபயர்ல நடக்க போற முதல் சர்வதேச போட்டி இதுதான். சரி, இப்போ முக்கியமா ஒரு 2 விஷயத்தை பத்தி இந்த வீடியோல பேச போறோம். ஒட்டுமொத்த பார்வையும் எல்லாருடைய கண்களும் ஒரு பிளேயர் மேல இருக்குங்க. அதிகமா எதிர்பார்ப்பு ஒரு பிளேயர் மேல, அவர் எப்படி ஆட போறார் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு ஒருத்தர் மேல இருக்குது. யார் அப்படின்னா மயங்க் யாதவ் அப்படிங்கிற அந்த ஒரு புது பிளேயர் தாங்க. இவர்கிட்ட என்ன ஸ்பெஷல், ஏன் எதிர்பார்க்காங்க அப்படின்னா ஐபிஎல்ல அவர் காமிச்ச அந்த பெர்ஃபார்மன்ஸ் தான். கிட்டத்தட்ட 150+ அசால்ட்டா போடுறாங்க மனுஷன். அதிகபட்சம் 156 கிலோமீட்டர் பேர். 156 6 பால்ல ஏதாவது ஒரு பால் போடல. 6 பால்ல 4-5 பால் 150க்கு மேல அசால்ட்டா போடுறாங்க மனுஷன். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 150+ போடுறாங்க எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. ஏன்னா பொதுவாகவே இந்திய பவுலருடைய ஃபாஸ்ட் பாலுடைய ஆவரேஜ் 140 145 வரைக்கும் தான் இருக்கும். இதுல 150+ அசால்ட்டா போடுறாருந்தா எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. இதுல என்ன கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஃபாஸ்ட் மட்டும் 150+ இல்லைங்க, 150+ ஃபாஸ்டோட அந்த அக்யூரேட்டா போடுற அந்த டெலிவரி தான் அட்டகாசமா பண்றாப்புல. இது ஐபிஎல்ல ஒரு 2-3 மேட்ச் தன்னுடைய பவுலிங்னாலேயே ஜெயிச்சு கொடுத்தாப்புல. நான் 2-3 போட்டி பார்த்தேன். நானே அசந்து போயிட்டேன், யாரா அது அப்படின்னு சொல்லி பார்த்தேன். நானும் கவனிச்சேன். நிச்சயமா ஃபியூச்சர்ல இந்திய அணியில இவருக்கான வாய்ப்புகள் கொடுப்பாங்க அப்படின்னு நான் அப்பவே நினைச்சேன். ஒரு 3 போட்டியோ 4 போட்டி தான் ஆடுனாப்புல. அதோட ஒரு இன்ஜூரி ஏற்பட்டோம். அதோட அப்படி ஓரம் கட்டிட்டாங்க. ஆனாலும் இன்ஜூரி ஏற்படும் இந்திய அணி அந்த வேகம் பிளஸ் அக்யூரசி போட்ட உடனே இந்திய அணியுடைய பார்வை அவர் மேல விழுந்துருச்சு. இன்ஜூரில் வெளியே போனாலும் அவரை கவனிச்சுக்கிட்டே இருந்தாங்க. இப்பதான் இன்ஜூரி குணமாகி சரியாகி உள்ள வர்றாப்புல. அவரை பிளேயிங் 11ல நிச்சயமா ஆட வைப்பாங்க. அதனால ஒட்டுமொத்த பார்வையும் இந்த மயங்க் யாதவ் எப்படி பண்றாப்புல அப்படிங்கிறதுல இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னொன்று என்னன்னா, ஐபிஎல்லையே மேக்ஸ்வெல், கிரீன் மாதிரியான பெரிய பெரிய பேட்ஸ்மேன்கள்லாம் இந்த மயங்க் யாதவோட அந்த ஃபாஸ்ட் அண்ட் அக்யூரசி டெலிவரியை ஃபேஸ் பண்றதுக்கு சிரமப்பட்டாங்க. அதை நானே கண்கூட பார்த்தேன். அதனால பயங்கர எதிர்பார்ப்பு இந்த மயங்க் யாதவ் மேல இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம் பேச வந்தது என்ன அப்படின்னா, நல்லா விளையாண்டும் தன்னுடைய பெர்ஃபார்மன்ஸை அளவுக்கு அதிகமாக எவ்வளவு தன்னுடைய திறமையை காமிக்க முடியுமோ அந்த அளவுக்கு தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தியும் ஒரு பிளேயர் தொடர்ச்சியா புறக்கணிக்கப்படுறாப்புல. இது உண்மையாவே வேதனைக்குரியது, வருத்தப்படக்கூடியது. யாருன்னு பார்த்தா ருத்ராஜ் கெய்க்வாட்டுங்க. மனுஷன் 2023 2024ல 60க்கு மேல ஆவரேஜ், 150+ ஸ்ட்ரைக் ரேட்டு, கணிசமா ரன்களை குவிச்சிருக்காப்புல. இதுக்கு மேல ஒருத்தன் என்னதான் செய்ய முடியும்? லாஸ்ட் ஸ்ரீலங்கா தொடர்ல எடுப்பாங்க பார்த்தா அதுலயும் அவாய்ட் பண்ணாங்க. சரி, அப்ப கூட அந்த ஓப்பனிங் தான் ருத்ராஜ் ஆடுவாப்புல. அந்த ஸ்ரீலங்கா தொடர்ல ஓப்பனிங்ல ஒரு 2-3 சாய்ஸ் இருந்தது. யாரு, ஜெய்ஸ்வால், சுப்மான் கில், சாம்சங், இந்த மாதிரி 2-3 சாய்ஸ் இருந்தது. அதனால ருத்ராஜை எடுக்கலங்கிற மாதிரி ஒரு காரணம் சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க. சரி, இப்ப மெயினான பிளேயர்ஸ்லாம் ஓய்வு கொடுத்துட்டாங்க. இப்போ எடுக்கலாம் தானே? இப்போ அபிஷேக் சர்மா மட்டும்தான் ஓப்பனிங் பொசிஷன்ல இருக்காப்புல. இப்போ ருத்ராஜ் எடுத்துக்கலாம் தானே? இப்பவும் கன்சிடரே பண்ணலங்க. அப்ப இதுல என்ன தெரியுது? டோட்டலா அவாய்ட் பண்றாங்க, புறக்கணிக்கிறாங்க, ஒதுக்குறாங்க. இந்த கௌதம் காம்பீருக்கு ருத்ராஜ் மேல என்ன வன்மம், என்ன காண்டு அப்படிங்கிறது தெரியலங்க. ஏன்னா ஒரு பிளேயர் நல்லா ஆடுறான்னா நிச்சயமா நீ அவனுக்கு வாய்ப்பு கொடுத்து உள்ள எடுக்கணும். நீ அவனை தொடர்ச்சியா ஓரம் கட்டனா நீ உள்நோக்கத்தோட செய்யற அப்படிங்கிறது தான் இதுல அர்த்தமாகுது. ஏன் இதை பண்றாங்க அப்படிங்கிறது தெரியல. உண்மையாவே ருத்ராஜை நினைச்சா நமக்கெல்லாம் மனசு ரொம்பவே கஷ்டமா இருக்குது. நிச்சயமா ருத்ராஜ் மாதிரியான பிளேயர்கள்லாம் இந்தியன் டீம்ல ஆட வேண்டிய பிளேயர்கள் அவங்கலாம். ஸ்ரீகாந்த், நம்ம பத்ரிநாத் மாதிரியான தமிழ்நாட்டு பிளேயர்லாம் கடுமையான கண்டனங்களை இவரை எடுக்காதனால, இதுக்கு முந்தின சீரீஸ்ல எடுக்காதனால ஸ்ரீகாந்த்லாம் ஓப்பனா திட்டியே பேசிட்டான் மனுஷன். ஏண்டா ஒரு பிளேயர் இதுக்கு மேல நீங்க என்னடா செய்யணும்னு நினைக்கிறீங்க? அவனுடைய அவுட்புட்டை எந்த அளவுக்கு காமிக்கணுமோ எல்லாம் காமிச்சிட்டான். அவனை நீங்க எடுக்க மாட்டேங்கிறிய, ஒதுக்குறீன்னா என்ன ரீசன்? அந்த கடவுளுக்கு தான் வெளிச்சம் அப்படின்னு சொல்லி நிறைய விமர்சனங்கள்லாம் வரதான் செஞ்சு அதை எதையுமே இந்த நம்மளுக்கு காதலே வாங்கிக்கல கௌதம் காம்பீர். இது 2வது விஷயம் நம்ம பேச வந்தோம். இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் 3 பிளேயர்களை புதுமுகமா அறிமுகப்படுத்துறாங்க. ஒன்னு மயங்க் யாதவ், இன்னொன்னு ஹர்ஷித் ராணா, இன்னொன்னு நிதிஷ்குமார் ரெட்டி. இவங்க 3 பேரை புதுமுக பிளேயரா இருக்கிறாங்க. இதுல ஒருத்தர் ஆல்ரவுண்டர், மற்ற 2 பேரும் ஃபாஸ்ட் பவுலர்ஸ். ஏற்கனவே 1-2 சீரீஸ்ல எடுத்தாங்க. ஆனா பிளேயிங் 11ல வாய்ப்பு கொடுக்க முடியல.
அதனால இந்த போட்டியில இந்த சீரீஸ்ல வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறாங்க. மெயின் பவுலர்கள் இல்லாதனால நிச்சயமா உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அடுத்தது இன்னொரு நல்ல விஷயம் நடந்திருக்குங்க. என்ன அப்படின்னா தமிழக பிளேயர் 2 பேர் இடம் பெற்றிருக்கிறாங்க. வாஷிங்டன் சுந்தர், வருண் சக்கரவர்த்தி. வாஷிங்டன் சுந்தர் கேட்க வேணாம், லாஸ்ட் சீரீஸ்ல வந்து ஜிம்பாப்வே சீரீஸ்ல நினைக்கிறேன், ஸ்ரீலங்கா சீரீஸ்ல மேன் ஆஃப் த சீரீஸ் வாங்கினாப்ல. அதனுடைய தொடர்ச்சியா வந்து வாஷிங்டன் சுந்தர் வந்து அந்த 7வது இடத்தை ஆல்ரவுண்டர் லிஸ்ட்ல வந்து கரெக்டா பிடிச்சிருக்கிறாப்ல. அதே நேரம் வருண் சக்கரவர்த்தி 2021 ரொம்ப எதிர்பார்க்கப்பட்டு உள்ள வந்த வருண் சக்கரவர்த்தி ஒரு 2-3 போட்டியை சொதப்புனாப்புல. நம்மளுக்கு தெரியுமே, எவ்வளவு நல்ல பிளேயரா இருந்தாலும் ஒரு 3 மேட்ச் விளையாடினா தூக்கி ஓரம் கட்டிடுவாங்க. அதோட தூக்கி ஓரம் கட்டிட்டாங்க. அதுக்கு பிறகு ஐபிஎல்ல தொடர்ச்சியா தன்னுடைய பெர்ஃபார்மன்ஸை காட்டி மறுபடியும் இந்த 2024 பங்களாதேஷுக்கு எதிராக வாய்ப்பை பெற்றிருக்கிறாப்புல. அவர் அந்த வாய்ப்பை கணக்கச்சிதமா பயன்படுத்தி இந்திய அணியில நிலையான இடத்தை பிடிக்க முயற்சி எடுப்பாப்புல அப்படிங்கிறத நம்புவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, குறிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.